உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் மத்தேயு 15:30 முகத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர் முதலிய அநேக திரளான ஜனங்கள் கூடிக்கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுத்தப்படுத்தினார். இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, அநேக இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து அவர் பாதத்தில் வைத்தார்கள். நான் இன்னைக்கு உங்க மத்தில கேட்கிறது என்னவென்றால், நீங்க எந்தெந்த விஷயத்துக்காக, எந்தெந்த விஷயங்களை குறித்து, என்ன தேவைகளுக்காக நீங்க அவர் பாதத்தில் இருக்கிறீங்க? அவர் பாதத்தில் நீங்க வச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதை ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவாரு, அதை சரி பண்ணுவாரு. நீங்க வியாதிகளுக்காக ஜெபிக்கலாம், அல்லது ஒரு தேவைக்காக அவர் பாதத்தில் வச்சு நீங்க ஜெபிக்கலாம். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்காக அவர் பாதத்தில் வச்சு ஜெபிக்கலாம், அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்காக, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு வருவாய்க்காக நீங்க அவர் பாதத்தில் இருந்து அவர் பாதத்தில் வச்சு அந்த விஷயத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம். ஆண்டவர் அதை கண்டிப்பா என்ன செய்வாரு? சுகமாக்குவாரு, சரி பண்ணுவாரு, உங்களை அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. இன்னொரு விஷயத்துல கூட சங்கீதம் 55:22 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் மேல பார்த்து வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் சொல்லப்பட்டிருக்குது. இவ்விதமாக நம்ம வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம கேட்கிறோம். அவருடைய பாதத்தில் வச்சது அவர்கிட்ட நம்ம கொண்டு போற எந்த விஷயத்தையும் அவர் புறம்ப தள்ளாதபடி ஆண்டவர் பதில் தருவாரு, சுகமாக்குவாரு. நீங்க எந்தெந்த விஷயங்களுக்காக அந்த நாட்களை அவருடைய பாதத்தில் எப்படி ஜெபிக்கிறீங்களோ, பாதத்தில் வச்சிருக்கிறீங்களோ, கண்டிப்பா அதுக்கு ஆண்டவர் பதில் செய்வாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டவர்கள அப்பா, ஸ்தோத்திரம், பிள்ளைகள் யாரா இருந்தாலும் எல்லாரும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஏசப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருத்திலையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஆண்டவர் எந்தெந்த விஷயங்களை உடைய பாதத்தில் வச்சு ஜபிக்கிறார்களோ, உங்க ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறார்களோ, எல்லாவற்றுக்கு நீர் பதில் செய்யப்பா. உடத்தில் வந்து ஆண்டவர் அப்பா அநேக வியாசங்களை பிரச்சனைகள் எல்லாரும் உடைய பாதத்தில் வச்சார்கள், எல்லாரையும் நீர் சுகமாக்குவீர்கள். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தருக்கும் நீர் அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். இதனால உடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பிறந்த நாளை சந்திக்கிறார் பிள்ளைகளுக்கா, பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதிங்க, அவர்கள் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க, சமாதானமா இருக்க என்பதை உதவி செய்யப்பா. அப்பா ஸ்தோத்திரம். திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்கு நீர் அற்புதம் செய்யுங்க. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே அற்புதமா வழி நடத்துங்க. ஆண்டவரே ஏசப்பா, ஆச்சரியமா வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. பிளவத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நீர் அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, எந்தெந்த விஷயத்துக்காக ஆண்டவரை எதிர்பார்த்து உடைய பாதத்தில் காத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.